இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். வணக்கம் பிரபா சார். வணக்கம். சந்தோஷம் உங்களை மீட் பண்றது. ஒரு விஷயங்கள் திருச்சியில இருந்து திருச்சிக்கு போகணும்னா எனக்கு மட்டும் இல்லை, இந்த வியாபார சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பட்டுமே ஒரு விஷயத்துக்கு சொல்லணும்னா மதுராந்தகம் பிரபாகரன்னா எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு காரணங்கள் என்ன? நீங்க யாரு? அந்த அளவுக்கு நான் ஒரு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு எங்களுது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அமைப்பு. 20 லட்சத்துக்கும் மேலான வணிக வியாபாரிகள் அதுல உறுப்பினராக இருக்காங்க. எங்களுடைய தலைவர் விக்ரம் ராஜா அவர்கள். விக்ரம் ராஜா சார். ஆமா. நான் இந்த செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவரா ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். அதனால வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் இருக்கின்ற சிறிய சிறிய உரசல்கள், பொதுமக்களுக்கு நம்ம என்ன சேவை செய்ய போறோம் அப்படின்றதெல்லாம் நினைச்சு அதனுடைய தொடர்ச்சியா நான் அதுல பயணிக்கிறேன். அவங்களுக்கு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வது, அவர்களுடைய நன்மைகளை செய்யறதுனால எல்லாருக்குமே நல்ல ஒரு அறிமுகம். அது போக நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிரசிடண்டா இருக்கிறீங்களோ? ஆமா, நான் ஒரு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர். எங்களுடைய மாவட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம். செங்கல்பட்டுல இருந்து இந்த பக்கம் மரக்காணம் வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த புதுப்பட்டினம் எல்லாமே எங்களுடைய மாவட்டமா கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நாங்க எல்லா இடத்துக்கும் போய் மக்களை பார்த்து வியாபாரிக்கான பிரச்சனைகள், அவர்களுடைய சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறது எங்களுடைய வேலை. அதனால எல்லாருக்கும் ஓரளவுக்கு, எல்லாருக்கும் மக்களுக்கும் எங்களை எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. சமீபத்துல கூட ஏதோ மாநாடு ஒண்ணு பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, லாஸ்ட் இயர் போன வருஷம் 2025 ஒவ்வொரு வருடமும் மே 5 வணிகர் தினமா கொண்டாடுறோம் இல்லைங்களா வியாபாரிகள். அப்படி பண்ணும்போது லாஸ்ட் இயர் வணிகர் தினம் மதுராந்தகத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இப்ப நம்ம மதுராந்தகத்துக்கு என்னுடைய தலைமையில அந்த நடத்துறதுக்கான வாய்ப்பு கொடுக்க, அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிங்க. நாங்கெல்லாம் நம்ம டிவி நியூஸ்ல பார்த்திருந்தோம். ஐ திங்க் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கலந்துற மாதிரி இருந்தது. மே 4 ஒரு மாலை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு சரியான மழை புரட்டி போட்டுச்சு. எல்லாமே நாங்க பண்ண எல்லா செட்டிங் கிட்டிங் மொத்தம் போயிட்டு இருந்தாலும் முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாங்க, விக்ரம் ராஜா கூப்பிட்டுருக்காரு, நான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக களத்துல இறங்கி நைட்டா அடுத்த நாள் ஒரு 3 மணிக்கு தான் PWDல இருந்து ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட்டா கொடுத்தாங்க அந்த மாநாட்டு மேடைக்கு. முதலமைச்சர் 6:30 மணி 6:40 கரெக்டா சொன்ன மாதிரி 7:30 வந்தாங்க. வந்துட்டு வியாபாரிக்கான சலுகைகள்லாம் அறிவிச்சுட்டு எங்களுடைய அமைப்பையும் பாராட்டிட்டு போனாங்க. அதுல என்ன இப்போ இந்த மாநாட்டுல உங்களுக்கு என்ன சலுகை கொடுத்துருக்காங்க? இப்போ கடந்த வருடம் மாநாட்டுல முதலமைச்சர் கலந்துகிட்ட போது 5 லட்சத்துக்கும் மேல வணிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அதுல மே 5 வணிகர் தினம் ஒவ்வொரு வருடமும் நாங்க கொண்டாடுறோம். அன்னைக்கு எல்லா கடைகளும் நம்ம லீவ் கொடுக்குறோம். அதனால முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, மே 5 வணிகர் தினம் அரசு விழாவாக கடைபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்தாங்க. அது எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம். இப்ப வரும் ஆண்டுகளில் மே 5 அரசு விழாவாக கொண்டாடுவோம். அரசு விழாவாக கொண்டாட போறீங்க. திருவிழா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நார்மலாவே உங்க மாநாடு எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். அப்ப அது இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போக போறீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். அது போக முதலமைச்சர் அவர்கள் வணிகர் நல வாரியம் ஒரு முன்னாடி எல்லாம் ஒரு செயல்படாம இருந்த போய் இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்த அப்புறம் ஒரு வணிகர்கள் நல வாரியத்தை புதுப்பிச்சு அது மறுபடியும் உறுப்பினர் ஆக்குறாங்க. எல்லாரையும் உறுப்பினர்களுக்கு கட்டணம் இல்லாம எல்லாரும் அதுல நீங்க சேரலான்னு சொல்லி தளர்வு கொடுத்து நிறைய வணிகர்கள் சேர்ந்துட்டே வராங்க. நாங்களும் அங்கங்க கேம்ப் போட்டு எல்லாரையும் வணிக நல வாரியத்துல கொண்டாடுறோம். அதுல ஒரு வணிகர் திடீர்னு இறந்துட்டானா வாரிய உறுப்பினர், அவனுக்கு 2 லட்சமா இருந்த அந்த உதவித்தொகை 5 லட்சமா கொடுத்தாங்க. அது இப்போ நீங்க போட்ட மாநாடுல நடந்திருக்கு, மதுராந்தகத்தில் நடந்திருக்கு. ஆமா, ஐவேளை இப்ப மாநாடுல சமீபத்துல நம்ம இந்திய பிரதமர் போனாங்க இல்லையா? நாங்க தான் முதல்ல ஆரம்பிச்சது நம்ம தான். இந்த மாநாட்டுக்காக அவ்வளவு செலவு செய்து நல்ல ஒரு பெரிய மாநாடு, பார்க்கிங் கொடுத்திருந்தோம் நிறைய. அந்த மாநாடு அதுக்கப்புறம் தான் எல்லாரோட கண்கள்லயும் அந்த மாநாடு தெரிஞ்சது. ஆமா ஆமா, மறக்க முடியாத இடம். ஹைவேல ரோட் டச்ல இருக்கு. அது எல்லாருக்குமே, அதுவும் நீங்க ஆரம்பிச்ச ஒரு நிகழ்ச்சியில மதுராந்தகத்துல ஒரு ஹெலிபேட் வந்திருக்கு, இறங்கி இருக்குன்ற பெரிய விஷயம் தானே. அதெல்லாம் நாங்க ரெடி பண்ண, நாங்க போட்டது நாங்க தான். நல்லா அது இவங்க வந்தாங்க. அந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே உங்க தலைமையில ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. அதுலதான் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் போட்டிருந்தோம் நாங்க. அதாவது இந்த GST எளிமைப்படுத்தணும். GST பாத்தீங்கன்னா 5%, 8%, 12, 18, 28 இருந்தது. பல முனைகள் இருந்தது. நாங்க எங்களுடைய அமைப்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு, எங்களுடைய தலைவர் விக்ரம் ராஜா அவர்கள் மூலமாக நம்ம
தொடர்ந்து 2017 ஜிஎஸ்டி வந்தாலும் 2017 ஜூலைல வந்தது. இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது இத்தனை அடுக்கு வேண்டாம், ஒரு முனை தான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு முனை வரியாக இருந்தா எல்லாரும் உள்ள கட்டுவாங்க, டாக்ஸ் கட்டுவாங்க, அரசாங்கத்துக்கும் ரெவன்யூ வரும், நம்ம வியாபாரிகளுக்கும் கணக்கு தாக்கல் பண்ண ஈஸியா இருக்குன்னு சொல்லி நாங்க கேட்டோம். 5ஆக வையுங்கள்னோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணாங்க, நாங்க நிறைய கோரிக்கைகள் வச்சோம் அந்த மாநாட்டுல, கடந்த விட மாநாட்டுல. அதுல இப்போ அதுக்கப்புறம் செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து நம்முடைய மத்திய அரசு என்ன பண்ணாங்க, 5%, 18, 28 மாத்திட்டாங்க. அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி. இப்ப எங்களுடைய அமைப்பு அது போராடினதால கிடைத்த வெற்றி. அது நீங்க போட்ட மாநாடுல தீர்மானம் முன்னாடி கொடுத்துட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறோம். அவங்க மத்திய நிதி அமைச்சர் மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள், எங்க தலைவர், எங்களுடைய பொதுச்செயலாளர் எல்லாம் போய் பார்த்து நிறைய முறை நாங்க சொல்லி இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, 5, 12 ஆகிட்டாங்க. இதை நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்க உங்களுடைய முயற்சியில நீங்க போட்ட இந்த பூமியினுடைய எஃபெக்டா கூட இருக்கலாம் இல்லையா? மதுராந்தகத்தினுடைய பவரா கூட இருக்கலாம் இல்லையா? இருந்தா சந்தோஷம். மதுராந்தகம் ரொம்ப ஒரு பெரிய ஊருங்க. அது எல்லா ஊரையும் கனெக்ட் பண்றது, இந்த கோட்டை முதல் குமரி வரைங்கிற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ற ஒரு ஊருங்க. அது மதுராந்தகம் தெரியாத இருக்க முடியாது. அந்த காலத்திலேயே கலைஞர், அண்ணா, கலைஞர் எல்லாரும் வரும்போது மதுராந்தகம் உள்ள ஒரு பாய் டீ கடை இருக்கும், அங்க பூசமர்த்தாடி கடைன்னு வாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமா, நம்மள சின்ன வயசுல அங்கதான் டீ சாப்பிட்டு போவாங்க, டீயும் போண்டா சாப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி அது ஒரு வரலாற்று சிறப்பு. ராமர் கோயில், ஏரிகாத்தா ராமர் கோயில் மதுராந்தகத்துல ஃபேமஸ். அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மதுராந்தக சோழன். ஆமா, சோழர்களுக்கு தெரியாது. அதனால ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். அங்க இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு இங்க வேடந்தாங்கல் பக்கமோ? வேடந்தாங்கல் மதுராந்தகம் ஏரியை தாண்டா வேடந்தாங்கல். இதனுடைய இணைப்பு தான் வேடந்தாங்கல் ஏரி. மதுராந்தகம் ஏரி ஒரு வரப்பிரசாரம். எல்லா இடத்துலயுமே ஏரி ஊருக்கு கீழே இருக்கும். இந்த மதுராந்தகம் ஏரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏரி அது கீழே ஊர். சோ என்ன ஆகுது, எந்த ஒரு அழுக்கு தண்ணியும் போய் ஏரிக்குள்ள உயர்றது இல்லை. ஏரி தண்ணி அருமையா இருக்கும். இன்னைக்கும் மதுராந்தகத்துல 10 அடியில தான் நல்ல தண்ணி, எந்த வித தண்ணி பிரச்சனை இல்லாத ஊர் மதுராந்தகம். அப்ப அந்த ராமரே உங்களுக்கு மேலதான் இருக்காரு, அவர் கீழே தான் நீங்க இருக்கீங்க. ஆமா, ராமர் கீழே இருக்கிறது மகிழ்ச்சி தான். ஏரி காத்து, அவர்தான் ஏரியை காத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஜிஎஸ்டி எல்லாம் சொன்னீங்க. இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை எப்படி இருக்கும் உங்க வியாபாரத்துக்கு? டிஜிட்டல் பரிவர்த்தனை என்ன பொறுத்த வரைக்கும் காலத்தின் கட்டாயம். எப்படி சொல்றீங்க? ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டரு, லேப்டாப் எல்லாம் இருந்தோம், எல்லார் கையிலயும் நீங்க மொபைல் போன் வந்துருச்சு. அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை கண்டுபிடிச்சவங்கள உண்மையிலே நம்ம இந்தியன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? இந்தியன்ஸ் தான் முதல்ல யூபிஐயும் அந்த கியூஆர் கோட் பேமெண்ட்டை கண்டுபிடிச்சது. உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இன்னைக்கு அது ஈஸியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு காலத்துல நம்ம 2 பைசா பாத்திருக்கோம், 3 பைசா பாத்திருக்கோம். இப்ப இருக்கிற தலைமுறையில பார்த்தாங்களான்னு தெரியல. நீங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். 2 பைசா, 5 பைசா இருக்குது, 10 பைசா இப்ப எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு பில் போட்டோம்னா ஒரு 112 ரூபானா கூட 12 ரூபா வாங்கலாம். ஏன்னு கேட்டா வந்தோடனே அதை ஸ்கேன் பண்ண போறாரு, போன் எடுக்கிறாரு, ஸ்கேன் பண்றாரு, போட்டுறாரு. அதெல்லாம் அந்த ரவுண்ட் அப் பண்ற பிரச்சனை இல்ல. நம்ம கஸ்டமருடைய பணம் நம்ம கைக்கு வராது. கரெக்டா அவங்களோட பணத்தை நம்ம வாங்குறதுக்கான வகைகள் இருக்கு. இன்னொன்னு, டிஜிட்டல் பரிவர்த்தனை பொறுத்த வரைக்கும் இது ஈஸியர், சேஃபர் அண்ட் செக்யூர்ட். 132 ரூபாய் 25 பைசா அப்படின்னா அதுக்கான பைசா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னா நேரம் அவங்களால போட முடியும். இதுல அந்த ஆமா, சில்லறை தர வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ ஒரு சில இடத்துல அந்த ரவுண்ட் பண்ற விஷயங்கள், அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ்க்காக ஜிஎஸ்டிக்காக ரவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த 5 பைசா நம்ம ரவுண்ட் பண்ணும்போது அந்த 10 பேர் 5 பைசா ரவுண்ட் பண்ணோம்னா நமக்கு 50 பைசா ஆகுது. 100 பேர் பண்ணா 50 ரூபா ஆயிடுது. அதனால அதை ரவுண்ட் பண்ணாம நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். ஆக்சுவல் என்னவோ பிரைஸ் நம்ம வாங்கிக்கலாம் கஸ்டமர் கிட்ட இருந்து. சார், இப்ப இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனையில நிறைய மோசடிகள் நடக்குது. நீங்க இப்போ ஒருத்தவங்க கிட்ட நான் இப்ப இருக்கிற யூத்து கிட்ட பேசுறேன். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நாங்க காசு கொடுத்து பண்றதுதான் செக்யூரிட்டியா இருக்கு. நாங்க ஒரு இடத்துல ஒரு பணத்தை கொடுத்தோம்னா ஈஸியா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. அது ஓரளவுக்கு சரிதான். ஆனாலும் டிஜிட்டல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே ஏமாத்துறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, செய்வான், ஏமாறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. சேஃப்டி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வராங்க, என்னோட கடைக்கே வந்தாரு அன்னைக்கு ஒரு நாள், ஒரு 10 நாளைக்கு மாதிரி ஒரு கடைக்கு வந்தாரு. ஒரு பேமெண்ட் போடணும். போடும்போது அவருக்கு சர்வர் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொன்னா அவருக்கு நெட் டவுனா இருந்திருக்கலாம். உடனே என்ன பண்ணாரு, உங்க போன் நம்பர் கொடுங்கன்னாரு. எங்க நம்பர் கொடுத்தோம். அடுத்த 5-6 நிமிஷம் பேமெண்ட் விழுந்துச்சு. அதனால அது சேஃப்டி தான். நம்ம அதை எப்படி கையாளுறதை பொறுத்து தான் அவருக்கு கஸ்டமருக்கு மகிழ்ச்சி. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா மொபைல் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க இந்தியா முழுக்க எங்க வேணா டிராவல் பண்ணலாம்.
பண்ணலாமே. இப்ப இன்னொங்கிட்ட அதற்கு மற்ற நாட்டுல கூட யூபிஐ பேமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சேன். மற்ற நாடுகள்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இப்போ. அப்படி வர ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா? ஆமா, வர ஆரம்பிச்சிருக்கு. நான் சமீபமா போன நாட்டுல கூட பார்த்தேன். அது மாதிரி யூபிஐ பேமெண்ட் அவங்களும் ட்ரை பண்றாங்க இப்போ. ட்ரை பண்றாங்க, இந்த சக்சஸ் ஆகல. ஆனா ஆயிரம் இந்தியாவுக்கு போல ஒரு பெரிய கண்ட்ரி, இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிற நாட்டிலேயே, நம்ம மக்கள் இருக்கிற நாட்டுல வரும்போது, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு. மொபைல் இல்லாத வீடு ரொம்ப குறைவு. எல்லாருக்குமே அந்த பேங்க் அக்கௌண்ட் அதுல லிங்க் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. நம்ம வந்து ஒரு பேங்க்குக்கு போய் தான் ஒரு டிரான்சாக்சன் பண்ணணும்னு இல்லை. 24 hours நைட்டு 12 மணிக்கு வரோம், கையில கேஷ் இல்ல, உடனே டக்குன்னு ஒரு பேமெண்ட்டை போட முடியும். அது இதுலதான் முடியும். இதை இப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து சாலையோர வியாபாரிகள் கிட்டயும் வந்து ஸ்கேனர், 20 ரூபாய்க்கு கீரை வாங்கினோம், சுண்டல் விற்கிறவரு அவர் ஒரு QR கோட் வச்சிருக்காரு. 20 ரூபாய்க்கு போட்டுனே இருக்காங்க, போறாங்க. என்ன ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, உங்க டிரான்சாக்சன் அதிகம் பண்ணிட்டு அவரை ஒரு GST கொண்டாடுவாங்க. அங்கதான் அந்த சிக்கல் இருக்கு. அதுதான் ப்ராப்ளம். மெயின் ப்ராப்ளம் இதுல என்னன்னா அதுதான். இவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவருக்கே தெரியாது, சேர்ந்துனே இருக்கும் பேமெண்ட். ஒரு ஹோட்டல் வச்சிருக்கவங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஹோட்டல் வச்சிருக்கலாம், 20 லட்சம் தான் லிமிட் ஒரு வருஷத்துக்கு. அவர் 20 லட்சத்துல இருந்து 20 லட்சத்து 50,000 30,000 டிரான்சாக்சன் பண்ணிட்டா அவர் வந்து அந்த வளையத்துல கொண்டாந்துவாங்க. உடனே GST உள்ள நீங்க வந்துடணும் அப்படின்னு. ஆனா அதர் பிசினஸ் பொருட்கள் GST குட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு 40 லட்சம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம அந்த வணிக லைசன்ஸ் இல்லாம, GST நம்பர் இல்லாம, அதுல அது ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. அதையே நாங்க கேட்டிருக்கோம். இந்த 20 லட்சம் பத்தாது, அவங்க ஒரு 50 லட்சம் கொடுங்க. சிறு வியாபாரிகள் என்ன அது காலத்தின் கட்டாயம், இவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே என்ன பண்றாங்க, GST இதை போட்டுருங்க, QR கோட போடுறாங்க, பேமெண்ட் வாங்கின்னு போட்டு போயினே இருக்காங்க. அது எங்க போய் நிற்கும் கட்சியில? அவர் சிறு வியாபாரிக்கு ஒரு பாதிப்பு தான், அது பாதிப்பு. ஆனா அதையும் வந்து இன்னொரு 50 லட்சம் ஆகிட்டாங்கன்னு வைங்க, அவருக்கு அது முடிஞ்சிடும். பூ விற்கிறவங்க கூட வச்சிருக்காங்கல்ல, நீங்களே பாத்துருப்பீங்களா? ஆமா ஆமா. இப்ப டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து பொதுமக்களுக்கு பயனை விட உங்களை மாதிரி வியாபாரிகளுக்கு ரொம்ப பயனுங்கிறீங்க. இல்ல, 2 பேருமே பயன் தானே. நம்ம மக்கள் வந்து காசை கை வச்சு வேணும் இல்லையா? எப்படி சொல்றீங்க அது? ஒரு கரன்சி நோட்டு அடிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். டிஃபரன்ஸ் ஆஃப் அந்த பிரிண்டிங் டேட்டா போறது எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பண மதிப்பிழப்புக்கு அப்புறம் அரசாங்கம் செலவு பண்ண தொகை 8,550 கோடி நோட் அடிக்கிறதுக்கு. கரன்சி 3 இடத்துல அடிக்கிறாங்க, இந்தியாவில் பிரிண்ட் பண்றாங்க. ஓகே. லாஸ்ட் இயர் வந்து 5,300 கோடி. டிஜிட்டல் பரிவர்த்தனையில வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மணி சேவிங், டைம் சேவ் இருக்குன்றத நீங்க யோசிக்கிறீங்க? டைம் சேவிங் கட்டாயம் உண்டு. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து எப்படி டைம் சொல்றீங்க? ஒரு 10,000 ரூபாய் கிடக்குன்னு எண்ணி கல்லாப்பட்டியில போறது ஈஸியா, நீங்க அது ஜிபேல போட்டு அது சுத்திக்கிட்டு இருந்து அது எப்போ வருமா வரலையாங்கிறது ஈஸியா உங்களுக்கு? இல்ல, 10,000 ரூபாய் நோட்டை முதல்ல 10,000 அவர் கொடுக்கும் போது அதை முதல்ல கலர் நோட்டான்னு பாக்கணும், அதுக்கப்புறம் கலர் நோட்டா நல்ல நோட்டான்னு பாக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கில்லாத நோட்டான்னு பாக்கணும், என்னன்னு அவருக்கு சில்லறை கொடுக்கணும். அதெல்லாம் விட ஒரு 10,000 ரூபான்னு சொன்ன உடனே அவர் ஒரு ஸ்ட்ரோக்ல போறாரு பாருங்க, போட்டுறோன்னே வந்துடும். அந்த நெட்வொர்க் நல்லா தானே இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே நெட்வொர்க் நல்லா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு சில கேஸில் தான் அந்த நெட்வொர்க் கம்மியா இருக்கிறது தான் அந்த ப்ராப்ளம் வரும். அதனால அது டைம் சேவிங் தான். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், சேஃப்டியாவும் இருக்கு. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல தான் அந்த ப்ராப்ளம், மற்றபடி சேஃப்டிக்கும் உண்டு. இன்னொன்னு ஏதாவது கேட்டிருந்தீங்களா? இந்த பரிவர்த்தனையில கூட இந்த QR கோட் எல்லாம் மாத்தி வச்சு பணம் எல்லாம் வாங்குறாங்க, அது எந்த அது வந்து சீட்டிங் தானே உங்களுக்கு? அது அப்படிதான். அது ஒரு சில இடங்கள புரட்சி தலைவர் சொன்னதுதான், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. எப்படின்னு கேளுங்க, நான் ஒரு ஹோட்டலோட ஓனர், நான் வந்து பாக்கணும் ஹோட்டல்ல என்ன நடக்குது, என்னோட ஹோட்டல்ல என்ன நடக்குது நான் பாக்கணும். நான் வந்து மாசத்துல ஒரு நாள் வரும்போது என்ன பண்றாரு, என்கிட்ட இருந்த ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணலாம் பண்ணது எனக்கு வாய்ப்பு சொல்றேன், நடந்தது அதுதான். அவரோட QR கோட தூக்கி அங்க போட்டுக்கிறேன், என்னோட ஹோட்டலோட QR கோடோ இல்ல நம்மளோட ஓனரோட QR கோடை எடுத்துட்டு அவர் போட்டுட்டு வசூல் பண்றாரு. 29ஆம் தேதி 30ஆம் தேதியோ இல்ல ஓனர் வரும்போது அந்த கோடை ஒட்டிடுறாரு. இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய. அது மாதிரிதான் தப்பு நடக்கும். உங்க கடைகள்ல என்ன நடக்குது? அது நம்ம ஒரு சில கடைகள நடக்குது. ஒரு சில கடை பாக்கணும், நம்ம தான் உஷாரா இருக்கணும். இப்ப அதே மாதிரி கஸ்டமர் ஒரு கடையில போடுறாங்கன்னா, இப்ப அனிச்சம் பெஸ்ட் காஃபி அப்படின்னு நாங்க வச்சிருக்கோம் இந்த ஹோட்டல். அது மீனிங் என்ன சார்? அதாவது திருக்குறளை மையமா வச்சு நாங்க அதை கொண்டாந்தோம். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்துல 90வது குறள்ல இருக்கு. அது என்னன்னா அனிச்சம் மலர். அது வந்து ஒரு மலருடைய இது குறிக்கிறது இல்லையா? அனிச்சம்ங்கிறது ஒரு மலர், வாடா மலர் இல்லையா? அது அந்த அனிச்ச மலர் மோப்பக்குழி, அதாவது முகந்து பார்க்கும் போதே வாடிடும். அதனோட தன்மை, அனிச்ச மலரோட தன்மை அப்படியா. நாங்க வந்து
ஒரு விருந்தினரை வந்து நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தினர் வராங்கன்னு வைங்க, இப்பெல்லாம் கம்மியா தான் வராங்க. முன்னெல்லாம் எல்லா சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கும் வருவாங்க போவாங்க, இப்பெல்லாம் குறைவுதான். இருந்தாலும் ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம அவங்கள முகம் தெரிந்து நோக்க குழையும் அப்படின்னா ஒரு பார்வையிலே நம்ம வந்து அந்த வந்தா அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு வைங்க, அப்போ எல்லாமே அது போயிடுது. அந்த விருந்தோம்பல் இல்லை அப்படின்றதான் நம்முடைய வள்ளுவரோட குரல். அதை வச்சு பேஸ் பண்ணி தான் மோப்ப குழையும் அனிச்சம் விருந்தினர்த்தம் நோக்க குழையும் விருந்து போட்டு அனிச்சம் பெஸ்ட் காஃபின்னு போட்டு நம்ம உணவகத்தை நாங்க ஆரம்பிச்சு நடத்துறோம். விருந்தோம்பலுக்கு உதாரணமா இருக்கணும், நம்ம கஸ்டமர் நம்மளுடைய வாடிக்கையாளரை இன்முகத்தோடு வரவேற்று நல்லா அவங்கள வந்து நல்லா கவனிக்கணும் அப்படின்றத எங்களுடைய. ஆக்சுவலா இந்த அனிச்சம்ங்கிற ஹோட்டல் எந்த ஏரியால இருக்குது? இது வந்து படாலம் தாண்டி மதுராந்தகத்துக்கும் படாலத்துக்கும் நடுவில் சென்னையில வரும்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, சென்னை திருச்சி செங்கல்பட்டு தாண்டி வரும்போது NH45ல லெப்ட்ல இடது பக்கம் அனிச்சம் அனிச்சம் பெஸ்ட் காஃபி. இதுல வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட், அதாவது நம்முடைய இழந்த நம்முடைய உணவு வகைகளை நாங்க கொண்டாந்துருக்கோம். உளுந்தங்கஞ்சி, அதுக்கப்புறம் கீரை வடை, அதுக்கப்புறம் கம்புல களி, அந்த மாதிரி நம்முடைய இழந்த நம்முடைய பழைய பாரம்பரிய உணவுகளை கொண்டாந்துருக்காங்க. சார், இப்ப ஒண்ணு சொன்னீங்க, எங்க வீட்டுக்கு விருந்தோம்பலுக்கு வராங்க, விருந்தாளிகள் வராங்க, அப்பெல்லாம் வரும்பொழுது பிள்ளைகள் கிட்ட வந்து காசு கொடுப்பாங்க, பெரியவர்கள் சொல்லுவாங்க கொடுப்பாங்க, வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வாங்கியிருப்பீங்க. இப்ப நீங்க இப்ப டிஜிட்டல் பரிவர்த்தனை எந்த அளவுக்கு சாத்தியம்? நீங்க விருந்தோம்பலா இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது பையன் கையில இருக்கிற பொருள் அப்பா போட வேண்டியதுதான், அவரோட கையில இருக்க மொபைல் அப்பா எப்படி கொடுப்பாரு? அதாவது அது ஒரு இது சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம், அது ஒரு வரவேற்பு, ஒரு ஊரை சொல்லக்கூடாது. அவங்களாம் நம்ம வீட்லயா சாப்பிடுவாங்க அவங்க வந்தானே சொல்லுவாங்களா, அவங்களாம் நம்ம வீட்லயா சாப்பிட போறாங்க அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்படியே சாப்பிட்டாலும் குழந்தைகளை 100 ரூபாய் கொடுக்காமலாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப குழந்தையா அப்பா சொந்தக்காரங்க வந்தா போய் ரூம்ல படுத்துக்குது, ரூம்ல உட்காந்துக்குது, ஆளாலும் ஒரு பக்கம் மொபைல் வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு செய்வாங்கல்ல, அது இருக்குல்ல. நீங்க விருந்தோம்பல் போறதும் பரிவர்த்தனை நல்லா இருக்குங்கிறீங்க? நல்லாதான் இருக்கு. டிஜிட்டல் பரிவர்த்தனை கரெக்டா இருக்குங்கிறீங்க? டிஜிட்டல் பரிவர்த்தனை நல்லா இருக்கு. அவங்க வந்து உடனே போடுறாங்க, அந்த QR கோட போட்டுட்டு போயிடுறாங்க. பணம் ரொம்ப பேர் எத்தனையே வருது இல்லையா பணம். நாங்களாதான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10,000 வியாபாரம் நடக்குதுன்னா 8,000 ரூபாய் வந்து டிஜிட்டல் தான், 2,000 ரூபாய் தான் கேஷ் வருது. நாங்க வந்து கேஷ் ஒன்லின்னு போட்டோம்னா எங்க வியாபாரம் போயிடும். சரி சார், ஒரு காலத்தின் கட்டாயமா ஓகே. ஒரு கஸ்டமர் வராங்க, எதிர்பார்க்காத சூழ்நிலை டிஜிட்டல்ல அவங்களுக்கு பணம் இல்லாம போகுது, இல்லைன்னா நெட்வொர்க் ஒர்க் பண்ணாம பிரச்சனை நீங்க எப்படி பேஸ் பண்ணுவீங்க? ஒண்ணு, அவங்களோட ஐடி கார்டை வாங்கிட்டு ஒரு ஐடி கார்டை போட்டோ கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் போடுங்கன்னு அனுப்பிச்ச வேண்டியதுதான், ஏன்னா வேற வழி கிடையாது இல்லையா. நம்ம நெட்வொர்க் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து போடுங்கன்னு சொல்லலாம். அப்படியும் இல்லையா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கொடுத்து அங்க நெட்வொர்க் இருந்தா அந்த நம்ம போன் நம்பரை கொடுத்து போட்டுக்கலாம். இதுவே ஒரு லிங்க்ல தான் இருக்கு, எல்லாம் ஒண்ணு லிங்க் தான். ஆக உங்களுக்கு வந்து பணம் வந்து உடனே கிடைச்சிடும். எப்படி கிடைச்சிடும்? உடனே கிடைச்சிருது. நீங்க போயிட்டு அனுப்புறதுங்கிறத விட போன உடனே பணம் வருது. ஆமா, அவங்களோட இப்போ வராங்க, ஒரு 600 ரூபாய்க்கு ஒருத்தர் சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு வந்து பணம் இதுல இங்க போட முடியலன்னா போன் கிடைக்குது. போன் போட்டு ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து இந்த QR கோட போட்டோ எடுத்தாங்க அனுப்புவாரு, இல்லைன்னா நம்பரை கொடுத்தோன்னா அதுல போட்டுறாரு. அதுல அந்த விதத்துல பணம் ஒன்னும் பெருசா மிஸ் ஆவறது.